போட்டு அதே மாதிரி சொன்ன மாதிரி நவத்தை அடிப்பட்டு ரத்தம் கட்டு போட்டு சர்க்காருக்கு உட்காந்துருக்கு. அந்த சர்க்கார் காலில் என்ன கட்டுனா சர்க்கார் இந்த மாதிரி கூட்டுகள் அடிப்பட்டு நவத்தை என்ன வளர்ந்து கேட்டான். இதுக்குள்ள உங்களோட ஈமான் எந்த அளவுக்கு வளர்ந்து கேட்டான். அப்போ நான் சொன்னேன், பெரிய ஆபத்து சின்ன ஆபத்தை கொடுத்து காப்பாற்று கேட்டான். சொல்ல சாதான் சரியத்துல நீங்க சொல்ல சாதான் சரிக்கிறதுக்கு நீங்க என்ன பிரயோஜனம் இருக்கு, எந்த வகையில உங்களோட ஈமானை நீங்க சரிப்படுத்துவீங்கன்னு கேட்டான். சர்க்கார சொன்னாங்க, உங்க காலில் அடிச்சதோடைய அந்த கூட்டுகள் உஜூதாக்குறது அல்லாதான் கொடுத்தாங்க. அல்லாதான் நடைபெற்ற செயலை உண்டாக்கினான். கூட்டளி இருந்ததும் அவனோட உஜூதி ஹக்கு தான், உங்களுடைய உஜூதி ஹக்கு தான். இது வழங்கலாம் தான் தயாரிக்கிறத பண்ணது. அப்படி சோதனை என்பது கிடையாது. அவருடைய ஈமான்ல பழகினா அவ்வளவுதான் சோதனை சொல்லிக்கலாம். அப்படி சொல்லி சொல்லுறாங்க. சோதனை சொல்லக்கூடாது. சோதனை யாரு கொடுப்பாங்களா? சோதனையே கிடையாது. எல்லாரும் அல்லா உஜூதுல நிறைவுன்னு பார்த்தா சோதனை எங்கிருந்து வரும்? எல்லாம் சோதிச்சிருக்காங்க. அந்த இருக்கா அது இல்லைன்னு சொல்ல வரும். நம்ம விளங்கக்கூடிய பாடம் என்னங்க? எல்லாம் வழங்கணும். எல்லா வீடு எல்லாத்தால உஜூதுலே நிகழ்த்து. அந்த பாடம் தான் முக்கியமான பாடம். சரிகத்துக்கு நான் வழங்கக்கூடிய பாடம் என்னங்க? எல்லா வீட்டையும் நிகழ்வு, உஜூது ஹக்குல நிகழ்வு. நீங்க ஹைராக பாருங்க என்ன நிகழ்வுன்னு. அப்பதான் கருத்து அமைதி வரும். அது பயிற்சி சரியக்கத்தை அங்கீகத்து மாதிரி பாடம் வழங்கினா தான் அந்த நிலையை நாம் சிந்திக்க முடியும். நம்ம அந்த பாடம் வழங்காத என்ன செய்வோம்? வேதனைப்படுவோம், துன்பப்படுவோம், சோதனைப்படுவோம், அல்லாத வருத்தப்படுவோம், வைசல்கார பார்க்க ஞாபகம் சொல்லுவோம். அவ்வளோ போனா நம்ம ராமத்துல வரணும். ராமத்து வரலையே நான் போச்சு. இந்த குழப்பங்கள்லாம் போயிடும். அல்லாவுடைய இரும்பட தற்கால உருசுக்கு மன்னாசன் 7 பேர் போகலாம். தற்கால உருசுக்கு 7 பேரும் காலில் அடிப்பட்டு 7 பேரும் சைடு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வர வேண்டும் என்ன வழங்குவாங்க? தற்கால உருசு போனாங்க 7 பேர் இறந்து போயிட்டாங்க தாய்க்கு சொல்றோம். அதே மாதிரி கொடைக்கானல்ல இருந்து ஊருக்கு பள்ளப்பட்டியில இருந்து ஒரு பஸ்ல ஆர்டிசிய போறான். 11 பேர் போனாங்க. ஊட்டி மலையில அதனால பகவான் பஸ்ஸே உழுது எல்லாம் 17 பேர் ஆகும். யாரு இறந்து போனா? ஆர்டிசி ஆடி போனது எங்க? பொழுது போனோம். மஜ்லிஸ்காண்டி போனோம். இதெல்லாம் அல்லாஹ்தான் உண்டாக்கலான்னு நம்ம பொதுமக்கள் சொல்லதான் செய்வாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இதோட அப்படித்தான் இருக்கு. அது தாயே இருப்பார் இருக்காது இல்லைன்னு தெரியாது. அப்படியே வரலன்னா தான் நிச்சயமா வலுவடையும். இதெல்லாம் பழையணும் எல்லாம் வெளியே அவனுக்கு வந்துடும். ஊர்ல இருக்கும்போது வெயில் அதிகமான வெயில் இதெல்லாம் புலம்புறாங்க. ஒரு சில பேர்கள் முழுமையான வெயிலா இருக்கு சொல்லாது. அல்லாஹ் பேரறிவான எல்லாம் தெரியும். அவனுக்கு மனதில் இருக்க சொல்றீங்க அறியாங்க. இதை ஒண்ணு போகிறோம். காலைல எதிர்த்து ஒரு 4 இன்டர்வியூக்கு போயிருக்கலாம், ஒரு கடையை தேடி போயிருக்கலாம், ஒரு தொழில் பார்த்துருக்கலாம், ஒரு கூலி வேலையா செஞ்சு சம்பாதிச்சிருக்கலாம்னு தோணுதா இல்லையா? எப்ப அப்படி தோணுதோ அப்பவே என்ன தோணுது? நான் போய் செஞ்சாதான் உழைச்சாதான் காசு வரும்னு எனக்கு வருது. அப்பவே நாமக்கே இயற்கையாலதான் நம்பிக்கை. உலகம் செஞ்ச பிறகு கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்ச பிறகு ஒண்ணுமே ஆகாம பட்டினியா திரும்பி வந்தோம்னா அல்லா விட்டது. அதை பொருந்திக்கிறதுக்கு முதல்ல இயற்கையான தெளிவாக முதல்ல ரெண்டையும் வச்சுதான் அல்லாஹ் பழங்க வைக்க தெளிவா விளங்கி விளங்கி கொண்டோமானால் அவருடைய நாட்டத்தில் நடக்குது. அப்படின்னு இருந்தோம்னா வரக்கூடிய நஷ்டங்களுக்கு அவன் பொருட்படுத்துறான்னா நீங்க வருத்தப்படக்கூடாது, நாம வருத்தப்படக்கூடாது. அந்த மாதிரி நிலைமை இருக்குதுன்னா இது ஒரு இடம் ரொம்ப சொற்பமா இருக்கிறதால நம்ம ஷேர் பண்ணும். தெளிவா விளங்கி இருந்தோம்னால் இப்பொழுது அல்லாஹ்வுத்தாலா சொற்ப பேர்களை இந்த மஜ்லிஸ்ல அவன் விருப்பப்படி அவன் எதிரையை கொண்டு சேர்க்கப்பட்டான். அதெல்லாம் நினைச்சிருந்தான்னா
என்ன நாம இங்க வரணும்னு எவ்வளவு ஆர்வமா இருந்திருப்போமோ அதை தடுத்து துனியாவில நுழைச்சுட்டு போனோம். ஒரு வேலையும் இல்லை, அதனாலதாங்க வந்தேன் அப்படின்னு நீங்களே நினைச்சிருந்தாலும் அல்லாவுடைய நாட்டப்படிதான் எந்த வேலையும் இல்லாம உங்களுக்கு சரி. இவ்வளவு வேலையை நான் போட்டுட்டு கடைய வியாபாரம் நல்லதுமா நடக்க முடியல. உள்ளரவாங்க டிஃபன்ல போயிட்டு இருக்காரு. உள்ளரவாங்க நிறைய கேப் இருக்கு. உள்ளவாங்க அவர் போறதுக்கு உள்ளரவாங்க தயவுசெய்து நிறைய இடம் இருக்கு. அவன் தான் போட்டு இவ்வளவு வியாபாரத்தையும் கண்ணு முன்னங்க காட்டி அதை விட பெருசா அல்லாவோட திக்குன்னு கல்புல போட்டு எடுத்துட்டு வந்தது அவனை தேவையாகும். எந்த வேலையும் இல்லைங்க, சும்மா வீட்டுல இருந்து ஏன் வேஸ்டா கிடப்பானு சொல்லி திங்கிற்கு வந்தாங்க. அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் உண்மை கிடையாது. ஏன் உனக்கு எந்த வேலையும் இல்லாம உள்ள வீட்டுல சும்மா இருந்தா என்ன மனசாட்சிக்கு புறம்பா இருக்கும், வருத்தமா இருக்கும். இப்படியான டைம் வேஸ்ட் பண்றா வெடிக்கணும் திக்கிறேன் சொல்லி வந்தேன் அப்படின்னு நினைச்சா கூட அல்லாவுடைய நாட்டம் இருக்கணும்னா வந்து செல். அதனால எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது அல்லாவுடைய நாட்டம். கையை பிடிச்சது அல்லாவுடைய நாட்டம். அவனுடைய பெரிய பகை நடந்துச்சு, அவனுடைய திருவையினால சந்திச்சு நாம இப்ப என்ன பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் அவனுடைய திருவை கொண்டாச்சு. நமக்கு வரக்கூடிய லாபம் நஷ்டம் அனைத்துக்கும் அவனுடைய எலும்புல என்ன இருக்குதோ அது நடந்து கொண்டிருக்கிறது. இதை அப்படி விலகி கொண்டோமானால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு விமர்சனம் இருக்காது. மனசு எந்த ஒரு இதுலயும் விதர்ப்பம் இருக்காது, விமர்சனம் இருக்காது, தெளிவு இருக்காது. இப்படி இருந்தால் அப்படி ஆகிவிட்டால், இப்படி நடக்காமல் இருந்தால், இப்படி நடந்து இருந்தால் இப்படி ஆகியிருப்பேன், அப்படி வந்திருந்தா என்னமோ ஆகியிருப்பேன், இப்போ எப்படியா இருந்திருப்பேன், பெரிய கோடீஸ்வரன் இருப்பேன். அதுதான் எதுவுமே இருக்காது. கோடீஸ்வரன் குட்டீஸ்வரா போயிருக்கக்கூடிய இந்த தக்ரீ மஜ்லிஸ்ல வந்து கேட்கிற முடிவா இருக்கணும். ஏன்னா அல்லாவுடைய நாட்டம் ஒன்னு அல்லாவை அவனோடு உன்னை அணைச்சிக்கிறதுக்கு அல்லா முடிவுபடுத்தானா உன்னை பிச்சைக்காரனா வச்சு கூட கொண்டு சேர்த்துவோம். அதே நேரத்துல இந்த துனியாவில எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணி என்ன உன்னை ஒரு குபேரனை வாழ வச்சு உலகமே உன்னை புகழும். நீ குடியீஸ்வரனா இருக்கிறதே போகணும். அதுக்கப்புறம் உன்னை மறந்துடும், அது வேற விஷயம். ஆனா நீ அல்லா பக்கம் ஒரு செல்லா காசா இருக்கு. அப்படி இல்லாமல் அல்லாவுடைய கல்புல இடம் பிடிச்ச ஒரு முரீதாக இருக்கக்கூடிய பாக்கியத்துல அதுக்காக உலகத்துக்கு அல்லாஹ்வுத்தால நம்மள அனுப்பி வச்சிருக்கோம். எல்லாரையும் அதாவது அவர்கள் துரதிருஷ்டசாலிகள் சொல்றது இல்லை, நாம் அதிர்ஷ்டசாலிகள் சொல்றோம். இது ஏன் அல்லாஹ்வுத்தால ஒருத்தர் துரதிருஷ்டசாலியா வச்சிருக்கிறான், ஏன் அல்லாஹ்வுத்தால அவரை அப்படி வச்சிருக்கிறான் இப்படி வச்சிருக்கிறான், இதெல்லாம் நாம விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அதையும் அல்லாஹ்வுத்தால நமக்கு திறந்து விட்டான தெரியும். இன்னொருத்தவங்களை பத்தி நமக்கு எந்த விமர்சனமும் கிடையாது, அவங்களை பத்தி ஆராய்ச்சியும் கிடையாது. நம்மளும் அல்லாஹ்வுத்தால இப்ப எப்படி வச்சிருக்கான், உடலை அப்படி இப்படி வச்சிருக்கிறான், நம்மளுடைய பைனான்ஸ் அப்படி இப்படி வச்சிருக்கிறான், நம்மளுடைய உறவுகளை அப்படி இப்படி வச்சிருக்கிறான். எப்படி வச்சாலும் சரி, இந்த நேரத்துல அல்லாஹ்வுத்தால என்னுடைய கல்வை அவனுடைய திக்ருக்காகவே கொண்டு போய்கிட்டு இருக்கான். எப்பெல்லாம் மறக்கடிக்கப்படுதோ அப்பெல்லாம் இஸ்திக்பார் செய்து அவன் பக்கம் நெருங்குவதற்கு அவனிடமே அவனுடைய கிருபையை கொண்டு வந்தது. அவனுடைய கிருபையை கொண்டே யாரெல்லாம் என்ன ஆட்கொள்கிறப்பே உன்னிடம் பரிபூர்ணமாக சரண்டர் செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய ஆள்லாம் அப்படின்னு எகத்தியார் அடிப்படையில முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எகத்தியார் அடிப்படையில் யாரெல்லாம் உன்னுடைய நாட்டத்துல இருந்தா தானே நீ என்ன கிருபை செய்வ அப்படின்லாம் நம்ம கேட்டோமானால் அது பெரிய பாவமாயிடும். ஏன் எப்பவுமே நம்முடைய நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் தான் அந்த முயற்சியில் அவனுடைய கிருபை இல்லாமல் நடக்காது. ரெண்டு அட் அ டைம் ஒரே நேரத்தில் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய எகத்தியாரும் அதே நேரத்துல நான் இல்மை கொண்டுதான் அறிவை கொண்டுதான் அப்படின்லாம் நாம சொன்னாலும் அறிவு அல்லாஹ்வுக்கு சொந்தம், உள்வது அல்லாஹ்வுக்கு சொந்தம், சிப்பத் அல்லாஹ்வுக்கு சொந்தம், நாட்டம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், வக்து அல்லாஹ்வுக்கு சொந்தம். எல்லாமே அவனுக்கு அவனாகவே இருக்கிறான். அவனுக்குத்தான் சொந்தமாக இருக்கிறது, அது அவனாகவே இருக்கிறான். வக்தாகவும் அவன் தான் இருக்கிறான், என்ன உஜூதாக அவன் தான் இருக்கிறான்,
சிஃபத்தாக அவன் தான் இருக்கிறான். எதுவுமாக நாம் இல்லாத நிலையில் என்னமோ ஒன்று நாம முயற்சி செய்கிறோமே, நாம நல்லாவே ஒரு தனியா வச்சு செய்யறோமே என்று உணர்கினால் அது நான் என்கிற அனானியத்தின் அடிப்படையில் தான் இந்த வேலைப்பாடை இழந்துருக்கு. எப்படி விளங்குறது? அல்லாஹ் யார் யாருக்கு எப்போ புத்தகம் செய்யறானோ விளங்கும். போதைக்கு என்ன விளங்கணும்? நான் அல்லாவே நெருங்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் அந்த அந்த அனானியத்தினால இல்லை, அவனுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ்வுத்தாலா கொடுத்தாங்க. நான் அவனுடைய கிருபையை கொண்டு இல்லைன்னா ஆனா இந்த நான்கிறது விலங்குலன்னா நீங்க இது பண்ண முடியாது, எது பண்ண முடியாது, உலகத்துல வாழ முடியாது. உலகத்துல வாழ முடியாது, ஐடென்டிட்டி இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த அடிப்படையில புழக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிய அந்த நாளை கொண்டு இந்த அடியானை அப்படிதான் வழங்கணும். இந்த அடிமையை, இந்த அடியானை ரப்பே ரஹ்மானே உன்னுடைய கிருபையை கொண்டு இந்த பாக்கியம் செய்து விட்டாயே அப்படின்னு அவனை நம்மளை தாழ்த்தி கொண்டே போயிட்டு எந்த அளவுக்கு போகிறோமோ அது என்னுடைய எதிர்த்தியாருன்னு விளங்காம அது அவருடைய அருள்னு சேர்த்து வளரும். கரெக்டம் சொல்ற பாயிண்ட் விளங்குதா? நீங்க செய்யறதாகவே ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கிராஸா விளங்காம, சாலிடா விளங்காம, நாம் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிக்கும் மூல காரணமாக இருந்து அவனுடைய கிருபை என்று சேர்த்து முயற்சி நம்முடைய தான். அதனாலதான் சர்க்கார் சொல்லுவாங்க, என்ன இப்படி சோம்பேறியா இருக்கிறீங்க, ஜிக்கிர் செய்யுங்க, ஃபிக்ர் செய்யுங்க, இப்படி இருக்காதீங்க, மசமசன் இருக்காங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்க பார்வையில் என்ன இருக்கும்? மசமசன் இருக்கிறதே அவனை தவிர யாரும் இங்க கொண்டு வர முடியாது தெரியும், நமக்கு தெரியும். ஆனா அது அதுல போட்டுறக்கூடாது, எதுல போட்டுறக்கூடாது, அவனுடைய பிரகாரம் நடக்குதுன்னு இதுல போட்டுருக்கோம்னா என்ன, யாரோ உணவு எடுத்துட்டு போயிடுவோம், சைத்தான் எடுத்துட்டு போயிடுவோம். அதனால எல்லாத்தையும் சைத்தானை விட்டுட்டும் நப்சை விட்டு என்னை காப்பாற்றியாலான்னு அல்லாவுடைய கிருபையை கொண்டு கேட்கணும். உன்னுடைய கிருபையை கொண்டுதான் நடந்துட்டு நினைக்கும். நமக்கு நடக்கக்கூடிய நஷ்டங்களும் அல்லாஹ்வுத்தாலா நிவர்த்தி செய்வாங்கிற நீ சேர்த்து வளர்க்கணும். அல்ல அப்படி வளர்ந்தால்தான் இறுதியாரையும் சேர்த்து விளங்கி கொண்டு இந்த மாதிரி விலகி கொண்டு போனோமானால்தான் அல்லாவுடைய கிருபை இருக்கிறதே விளங்கணும். அதாவது இப்ப இடத்துல உட்கார்ந்து இருக்கோம், என்ன நடந்தாலும் சரி அல்லாவுடைய கிருபை, அவனை கொண்டே அவனை நெருங்குவது, அவனை கொண்டே அவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வது, அவனுடைய கிருபையை கொண்டே அவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வது. இந்த உணர்வோடு நீ எவ்வளவு பெரிய கொடி சொல்லாதுட்டு போங்க, அடுத்த செகண்ட் ஒண்ணு இல்லாம வைக்கிறது. எத்தனையோ கொடி சொல்லி இருந்தவர் இப்ப யார் பேருங்க, யார் நினைச்சிருக்காங்க தான் இருக்கும் போதே தன்னை அழித்துக் கொண்டு ஹக்கை என்ன மௌஜூதாக்குனதுனாலதான் வலிமார்களும் நபிமார்களும் இன்னைக்கு நினைச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன? நான் இல்ல அல்லாஹ் தான் இருக்கிறான்னு கொண்டு வந்ததுனால. அவர்கள் மூமினாக நபிமார்களாக எப்படி இருந்தார்கள்? நான் யாருமே இல்லை, ரப்பே நீதான் இருக்கிற, இன்னைக்கு அவங்க நினைச்சிருக்கிறாங்க நான் இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட அப்படின்னு நினைச்சவர்கள் எல்லாம் இப்ப டெஸ்ட்லயே இல்லை. அதனால அல்லாஹ் தாலா நம்மளை ரொம்ப ரொம்ப கிருபையுடன் ஒரு காமிலான ஷேக் சபையில சேர்த்து கொண்டான், அவங்கள முறியதாக வாழ வச்சுக்கிட்டான். அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பவர்களாக இருந்தா தல்லா எல்லாம் கண்டிப்பா வாழக்கூடியவர்களா நாம் வந்துட்டாங்க. இந்த உணர்வோடு இந்த திக்கரை செய்வோமாக. ஆப்லு சிக்கர் பாடகம் வந்தோம். எப்படி லோகங்கள் இருக்குமோ அது லோகங்கள அவங்களுடைய அகமத்தை கொண்டுதான் உருவாகி இருக்கிறது, அவங்களுடைய நூலை கொண்டுதான் எல்லாமே ஜொலிச்சு கொண்டிருக்கு. அந்த ஜொலிப்புல நம்மளுடைய அந்தஸ்து அல்லது நம்மளுடைய நிலைமை என்ன என்று பார்த்தால் அவங்களுடைய உம்மத்தையே அவங்களே நம்மளை சேர்த்து கொண்டாங்க, அவங்களோட உம்மத்தை நம்மளை சேர்த்து கொண்டாங்க. இதை விட இன்னொரு பாக்கியம் சொல்லத்தக்க, மற்ற நபிமார்கள் ஆசைப்பட்டதே இந்த உம்மத்துல வந்து சேர்ந்து அந்த பாக்கியத்தை என்னன்னே தெரியாமல் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அதுல அல்லாஹ் தஆலா நம்ம சொற்ப பேர்களை சேர்ந்து அந்த லாயிலா கலிமாவுக்குத்தான் உண்மையிலேயே வாழ்க்கை, லாயிலா கலிமாவுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க, இபாதத்துக்காக வேண்டிதான் கொண்டு வந்திருக்காங்க, மாரிஃபாவுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த விளக்கம்லாம் இருக்குது. அந்த விளக்கத்தெல்லாம் ஒரு காமிலான ஷேக்கிட்ட கொடுத்து அவங்க நம்மளை ஆட்கொண்டு அவங்க
கையில நம்மளை ஒப்படைச்சு இவ்வளவு பாக்கியத்தை நம்ம கண்மணி நாயம் சொல்லாது நமக்கு ஆட்சிருப்பாங்க. இதுக்கு ஈடு இணையே கிடையாது. இதுக்காக வேண்டி காலத்துக்கும் அவர்களை சதாவும் அவர்களை புகழ்ந்து கொண்டும் அவர்களை திக்ரு செய்து கொண்டும் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவரோட ஆஷிக்காக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நல்லடியார்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளே சேர்த்து கொண்டாங்க. அது நான் ஃபீல் பண்ணி சொல்லணும். இது எல்லாத்தையும் உணர்ந்து ஃபீல் பண்ணி சொல்லணும். ஏதோ ஒப்புக்காடி வாரம் சொல்றாங்கன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது இல்லை. உண்மையிலேயே உணர்வு நினைச்சு பாருங்க. எவ்வளவு 73 கூட்டம் பிரிஞ்சு சல்லாஹ் யாரு அவங்க வந்தவங்க தானே, டெலிவரி பண்ண வந்தவங்க தானே சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, ஏன் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த அந்த எப்படி அந்த ஒரு நாட்டம் எப்படியெல்லாம் மாறி போயிடுச்சு. நமக்கு நாட்டம் என்ன இருக்குது? அல்லாஹ் கருவியில போட்டான் நமக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் சல்லல்லாஹு இஷ்கு எப்படி வந்திருக்கும்? இஷ்கு எப்படி வந்திருக்கும்? சல்லல்லாஹு தான் நமக்கு எல்லாமே என்று எப்படி வழங்கியிருக்கும்? அவங்க மூலியமா தான் நம்ம வாழ்றோம். இப்பயும் நம்ம வாழ்றோம். மறுமையில நல்லதுமா இருப்போம், ஆகத்தில் நல்லாக இருப்போம், ஷபாத்துக்குரியவர்களாக இருப்போம், வருஷத்திலே நிம்மதியாக இருப்போம், சல்லல்லாஹு இருப்போம். இவ்வளவுக்கும் மூல காரணம் அவங்க நம்மளுடைய கல்புல அவங்க மேல ஒரு இஷ்க அவங்களே பாக்கியம் எல்லாம் நம்மளுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த பாக்கியப்பட்டவர்கள் தான் சதாவும் அவர்களை சூழ்ந்தவர்களாக அவர் கல்புல வச்சு போட்டிக்க நல்லடியார்கள் கொடுத்துருக்காங்க. சேர்த்து محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل صلاة كاملة على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج بالقرب تقمع الهوائج وتنال به الرغائب خواتم يصلح تمام الاسم وعلى آل لقد ونفس بعد كل معلوم اللهم هديك وآل رحمتنا على توبة ربنا ولكن شاملة إقرار سيدنا الله وعلى خاصة من ربنا سيدنا إلى الخلق يا نفس tapi ruhina nura wajarna nura insyaallah kami akan sallallahu sudah khairnya kita guru ada bagaimana khairnya nanti berkumpul ya Allah saya itu mengenal baik kita anak kita mana saudara yang ada pada apa ya Allah ada yang ada di bawah di mana ya Allah saya dari bawah di mana ya Allah pada bawah di mana ya Allah Praru udah berbentar berubah tempat ulang muslim ada di bawah di mana ya Allah ini itu baru kaya kalau ini dah itu ya Allah mana வாழ்க்கை புரியாதா ஆவிக்கான வாழ்க்கை புரியாதா சமஞ்ஞான வாழ்க்கை புரியாதா சந்தோஷமான வாழ்க்கை புரியாதா பொதுக்களுடைய வாழ்க்கை புரியாதா மக்களுடைய வாழ்க்கை புரியாதா யாருடைய வாழ்க்கை புரியாதா பொதுகளுடைய வாழ்க்கை புரியாதா வாழப்பட்ட காலங்கள்லாம் உடம்பு ரசூலுல்லாஹி பயன்படுத்தி நடந்த போன்றதா படைப்பினர்களுக்கு பாதுகாப்பாயால் அசோலுக்கு அப்போ மருத்துவமனை சார்பாக வாழ்க்கையில மருந்து செய்வாங்க மலை மக்களை மருந்து செய்வாங்க வியாபாரத்தை மருந்து குடும்பத்துல நடக்கிறாயால கல்பனை நடக்கிறாயால திட்டையில நடக்கிறாயால
Ya Allah, ya Allah, ya Allah, ya Allah, sudah tinggal di negeri Palangkaraya, ya Allah. Kalau sekolah pembangunan banyak perkara ada aja, ya Allah. Kalau mereka yang mereka yang mereka berdoa berdoa dari malam berdoa ada aja, ya Allah. Mereka yang anak saya berdoa saya support ya Allah, ya Allah, mereka ada waktu berdoa ada aja, ya Allah. Saya berdoa dari mana ya Allah. Saya berdoa ya Allah. Mereka yang ada untuk mereka berdoa ya Allah. Allah ya Rahman ya Rahim ada kata mereka dewan berdoa doa Allah apalagi di dunia sana wakil akhir biasa kamu Allah benar tadi ada di awal di cerita Muhammad wahai itu saja alhamdulillah berdoa Allah Allah